ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2வது ப்ரோமோவை பொறுத்தளவுல 3 தேவிகள், இத வேற மாதிரியும் சொல்லலாம், ஒன்னாரியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. வேற யாரும் இல்லங்க, விஷ பாட்டில் ஆனந்தி, தாய்க்கிழவி பவித்ரா, விஷ பாட்டில் சாச்சனா, இந்த 3 பேருமே ஒன்னா உட்கார்ந்துருக்காங்க. இந்த இடத்துல ஆனந்தி வந்து ஜெஃப்ரி கிட்ட இப்ப நிறையவே எனக்கு நெகட்டிவிட்டி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு தாய்க்கிழவி பவித்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த நேரமும் சவுண்டு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான், சவுண்டுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறது தான் இவனோட வேலையா, இவன் என்னத்த பண்றான், இவன் எதுவுமே தெரிய மாட்டேங்கான் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஆனந்தியை பொறுத்தளவுல ரஞ்சித்தை பத்தி பேசுறாங்க. அதாவது ஒருத்தவங்க தப்பு பண்ணும் போது இந்த விஷயம் நீ பண்ணது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டேக்காரு, இங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்கல்ல இது நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி பொதுப்படையா பேசுறாரு, தனிப்பட்ட முறையில யாருகிட்டயுமே அவரோட கருத்துக்களை பதிவு பண்ண மாட்டேக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி பேசுறாங்க. உடனே பவித்ரா வந்து ஆமா இதுதானே சேஃப் கேம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா தீபக் கிட்ட வர்றாங்க. அதாவது தீபக்கை பொறுத்தளவுல அவருக்கு பிடிச்ச போட்டியாளர்கள் கிட்ட ஒரு மாதிரியும் மத்தவங்க கிட்ட வேற மாதிரியும் நடந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி சொல்றாங்க. அதுக்கும் ஆமாஞ்சாமி போட்டு இருக்காங்க பவித்ரா. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா விஷால்ட்ட வர்றாங்க. அதாவது விஷாலை பொறுத்தளவுல என்டர்டைன்மெண்ட் தான் அவரோட பவர் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காரு. அதே என்டர்டைன்மெண்ட்டை வச்சு தீபக் நீங்க பண்றதெல்லாம் தப்பு அப்படிங்கறத விஷால் சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி பேசுறாங்க. பவித்ரா வந்து ஆமா அதை பண்ணலாம்ல அப்படிமே சொல்றாங்க. ஏமா நீங்க 2 பேரும் என்னத்தை கிழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளவு நாள் ஆண்கள் அணி பெண்கள் அணி அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சிருந்துச்சு. ஆண்கள் அணியை பொறுத்தளவுல தீபக் முத்துக்குமரன் இவங்க 2 பேர் சொல்றதுதான் செய்யறாங்க, மத்தவங்க எல்லாருமே தலையாட்டு பொம்மையா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு இருந்தீங்க. இப்பதான் அப்படி டீம் எதுவுமே இல்லையே, உங்க மூளைக்குள்ளதான் ஒவ்வொரு ஆள் இப்படி அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்ல, நேரடியா பேசுங்க. ஆனந்தி உன்னை பொறுத்தளவுல நல்ல சகுனி வேலையை பாக்குறமா, நல்லா கொளுத்தி போடுற, நீ இதுவரைய நேரடியா எந்த பிரச்சனையும் பண்ணிருக்க, எதுவும் பண்ணதில்ல, மத்தவங்களை தூண்டி விட்டுட்டு அமைதியா ஓரமா போய் உட்கார்ந்து விடுவ, இப்பமா அந்த வேலையை தானே பாத்துக்கிட்டு இருக்க. பவித்ரா அதுல பெரிய ஆளு. பவித்ரா இதுவரைய யாருகிட்டையும் நேரடியா ஒரு கேள்வி கேட்டதில்ல. அதே நேரத்துல மத்தவங்க இப்படி பண்ண மாட்டாங்க, மத்தவங்க அப்படி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பொரளி பேசுறதுல மட்டும் பவித்ராவை அடிச்சுக்க ஆளே கிடையாது. சாச்சனா அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்குது. இவங்க என்னெல்லாம் பேசுறாங்க, இதை யாருகிட்ட போய் எப்படி போட்டு விடலாம் அப்படிங்கறதுக்காக அது அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்குது. இந்த ப்ரோமோ எல்லாம் பார்க்கும்போது ஆக மொத்தத்துல சாச்சனாவோட பேரை கெடுக்கிறதுக்காக தான் விஜய் டிவி சாச்சனாவை எவிக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப போற போக்க பார்த்தா சாச்சனாவை ஓவர்டேக் பண்ணி பவித்ரா ஆனந்தி இவங்க எல்லாமே நாங்க தான் உண்மையான விஷ பாட்டில், நாங்க தான் ஊர்கிழவி, நாங்க தான் தாய்க்கிழவி அப்படின்னு சொல்ற அளவுக்கு கேவலமா புரணி பேசிட்டு இருக்காங்க. உண்மையாவே வீட்டுக்கு நடுவுல இருந்த கோடை மாத்தினதுக்கு அப்புறமா எல்லாரோட உண்மையான முகங்கள் வெளிவர தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொறுத்து இருந்து பார்க்கலாம் யாரு எப்படி கேம் ஆட போறாங்க அப்படிங்கறதெல்லாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த புரணி பேசிட்டு இருக்கிற ஆனந்தி பவித்ரா இந்த 2 பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.